43வது சங்கீதம். கலங்காமல் இருப்பதற்கு நாம் முழங்கால் படியிட வேண்டும். என்னுடைய மனதிலேயும் உங்களுடைய மனதிலேயும் திரும்ப திரும்ப ஆவியானவர் மூலம் வருவதாக. 43வது சங்கீதத்தில் அந்த கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அது ஒரு பெரிய கொஸ்டின். அந்த அந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் எப்பொழுதும் வரத்தான் செய்யும். கலக்கம் என்பது மனதிலே வரத்தான் செய்கின்றது. எல்லாருக்கும் வரத்தான் செய்கின்றது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வரத்தான் செய்யும், முழு நேர ஊழியர்களுக்கும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் we are all after all men, just human beings. நம்ம ஓரளவு தான் நம்மளால் தாங்க முடியும். தாங்க முடியாதது வரும்பொழுது இருதயம் கலங்கத்தான் செய்யும். ஆனால் கலங்காமல் இருக்கத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தரின் காலடியிலே விழுந்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதைத்தான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்குவதற்கு ஏற்ற சம்பவங்கள், செயல்கள் இதுவரை அல்ல, இன்னும் நடக்கத்தான் செய்யும். அப்பொழுது இதே போல தாவீதை போல ஆத்துமாவை நோக்கி எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், எனக்குள்ளேயே நான் பேசுவது, மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதபடிக்கு, இருதயத்திற்குள்ளே இப்படி ஒரு கலக்கம் வந்து விட்டது என்று அந்த வனாந்திர பாதையிலே வந்த மக்களை போல முறுமுறுக்காதபடிக்கு ஒரு நல்ல கொஸ்டின் என்னையே நான் ஆராய்ந்து பார்த்தல். ஏன் ஆத்துமா? பிரியமானவர்களே, என்ன அருமையாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். பறவைகள், மிருகங்கள் செத்து போன பின்பு அதோடு முடிந்தது அவருடைய வாழ்க்கை. ஆனால் மனிதர்கள் மரித்த பின்பு அவருடைய வாழ்க்கை அதோடு முடிவதில்லை. ஏனென்றால் மனிதர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று தெளிவாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆத்மாவை பற்றி ஒரு சரீரத்தின் வாய் பேசுகின்றது. ஆத்துமாவை பற்றி மனிதன் அவனுக்குள்ளேயே பேசுகிறான். நல்லது இது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நமக்குள் பேசுவது நல்லது. நம்மை பற்றி பேசுவது, மற்றவர்களை பற்றி அல்ல, நம்மை பற்றி பேசுவது நல்லது. ஆனால் ஆண்டவருக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் புலம்புவார்கள். தனியாக போகும் பொழுது, ரோட்டிலே போகும் பொழுது, ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது அப்படியே அவர்களுக்குள்ளேயே குழம்புவார்கள். அது அல்ல இது. இது என்ன தெரியுமா? இது என்னையே நான் பார்த்து பேசுவது. என் ஆத்துமாவே எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீ இருந்த, ஆனால் ஏன் இப்போ கொஞ்ச நாள் உனக்கு ஒரு கலக்கம் வந்துட்டு அப்படின்னா அதை ஆராய்ந்து தான் பார்க்கணும். அதனால இது நல்ல வார்த்தை. அது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம். ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த ஒரு டஸ்ட், அதில் இருந்து ஒரு மனுஷன், ஒரு உடல், அதற்கு பிறகு ஆண்டவர் ஊதுகிறார், மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். அப்படியானால் பாருங்கள், சரீரம், ஆத்மா, ஜீவன், ஸ்பிரிட், நாம் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆகையினால ஏதாவது ஒன்று பாதித்தாலும் நமக்கு கலக்கம்தான். சரீரத்திலே ஒன்று வந்தாலும் கலக்கம்தான், ஆவியிலே ஒன்று வந்தாலும் கலக்கம்தான், ஆத்மாவிலே வந்தாலும் கலக்கம்தான். ஆகையினாலே நாம் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே இப்பொழுது நீங்கள் நன்றாக நீங்களும் நானும் யோசித்து பார்த்தால், நாம் நடக்கிறோம், நாம் எழும்புகிறோம், நாம் உட்காருகிறோம், நம்முடைய கால்களை வைத்து போக வேண்டிய இடங்களுக்கு போகிறோம், கைகளை அசைக்கிறோம், ஏக்குகிறோம், எல்லாம் செய்கிறோம் சரீரம். ஆனால் நமக்குள் ஒன்று இருக்கின்றது, அதை பார்த்து நாம் பேசுகிறோம். மனுஷன், உள்ளான மனுஷன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் அவர் பேசுவது உள்ளான மனுஷனிடத்தில் அவர் பேசுகிறார். உள்ளான மனுஷன் கலங்கும் பொழுது வெளியான மனுஷனும் கலங்குகிறான். அப்படியானால் மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை நடத்துவது அவனுக்கு உள்ளே இருக்கும் அவன். அதனாலே தான் இந்த வசனம் நல்ல வசனம். இது ஆத்துமா, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? எதனால் என்னுடைய ஆத்மா கலங்குகிறது? அதை நாம் யோசித்து பார்ப்பது நல்லது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் அவர் கலங்குவது ஒரு முக்கியமான ஒன்று. நான் இந்த மாலை வேளையிலே 2 மிக பல காரியங்கள் நம்மளை கலக்க முடியும், ஆனால் 2 மேஜர் இஷ்யூஸ் அதை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். 2 காரியம் பொதுவாக உங்களையும் என்னையும், உங்களுடைய கணவனையும், உங்களுடைய மனைவிமாரையும், நம்முடைய பிள்ளைகளையும் கலக்க முடியும். 2 மேஜர் திங்ஸ். நம்பர் 1, மனுஷன்.
அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அதே சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த அந்த 43வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை பாருங்கள். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து புத்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடும். கொஞ்சம் பின்னாலே பாருங்கள், மனுஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். மனுஷன், அருமையானவர்களே, மனிதர்கள் என்பது மிகவும் அருமையானவர்கள் தான். தேவதூதர்களையும் சற்று சிறியவராக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், பகுத்து அறிவு உள்ளவர்கள் தான். ஆனாலும் மனிதர்கள் அவர்கள்தான் பெரிதொரு மனிதரை கலக்குகிறவர்களாக. ஒரு வீட்டிலேயே இது இருக்கும், 5 பேர் தான் இருப்போம், ஆனால் 5 பேருக்குள்ளேயும் கலக்கம் இருக்கும். யாராவது ஒரு நபர் மூலமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு சந்தோஷத்தோடு போகுவீர்கள், ஆனால் உங்களை கலக்குகிற ஒருவர் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல இருக்கத்தான் செய்வார். கலக்கும் ஒரு மனிதன் இருக்கத்தான் செய்வார். அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சக்கரங்கள் நன்றாக சுழல வேண்டும் என்றால் ஒரு பெஸ்ட் டிரைவர் யார்? அவர் எக்ஸ்பெக்டிங் an ஆக்சிடென்ட். அவர் தான் ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ளே மாட்டாமல் காரை ஓட்ட முடியும். நம்ம ரொம்ப ரொம்ப அலட்சியமாக ஓட்டுகிறவர்கள் நிச்சயமாக ஆக்சிடென்ட்டுக்குள் மாறுவார்கள். அதனால நாம் மனிதர்களுக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களை குறித்து நான் கவனம் உள்ளவர்களாக. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுவும் பொழுது என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம்? ஒரு டாக்டர், அந்த மருத்துவ படுக்கைகளுக்கு போகும்பொழுது என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்? கம்ப்ளைண்ட்ஸ், கொஸ்டின்ஸ். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கும். யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், இல்லாவிட்டால் ஒரு கொஸ்டின், நோ அப்ரிசியேஷன். மனுஷன் தான் மனிதர்களை கலக்குகிறவனாக மாறுகிறான். பிரியமானவர்களே, ஆனாலும் நீங்கள் அதே சங்கீதத்தில் திரும்பவும் வருமாறு தயவு செய்து கடைசி வசனத்துக்கு வாருங்கள். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அது பிறகு என்னோடு சேர்ந்ததை படிக்க பார்க்கலாம். தேவனை நோக்கி காத்திரு. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதை நீங்கள் ஆழமாக எடுக்கணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு கலக்கிறதுக்கெல்லாம் வரத்தான் செய்யும், கடைசி வரைக்கும் கலக்கம் வரத்தான் செய்யும். கணவன் மூலம் எத்தனை கலக்கம் உள்ள பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அப்பா அம்மா மூலமாக கலக்கம் உள்ள எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. சில சமயத்தில் அப்பா அம்மாவும் சண்டை போடுறதை பார்த்து பிள்ளைங்க நமக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு கலங்குறாங்க. என்ன பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் மனிதர்கள் கலங்குகிறதுனால கலக்கம் என்பது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள், இந்த அருமையான ஹோம் சர்ச், கல் கோயில் என்று சொல்கிறார்கள். அந்த நாட்களில் இதை கல்லினால் கட்டினதுனால. ஆனால் இங்கே எத்தனை உள்ளங்கள் இழகுகின்றது. ஆண்டவர் இங்கே எத்தனை ஆழமாக செயலாற்றுகின்றார். இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதே போல எல்லா சபைகளுக்கும் கிராமங்களுக்கும் கன்னியாகுமரி டயசிஸில் எவ்வளவு தூரம் ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை 12 மாநிலங்கள் இருக்கிறது. ஹிந்தி பெல்ட்டில் நிறைய இடங்களை பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யூ ஆர் a blessed nation. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கலக்கம் வந்தால் நீங்கள் உடனே அப்ரோச் பண்ண வேண்டியது, உடனே நீங்கள் அணுக வேண்டியது தேவனை நோக்கி காத்திரு. நீங்கள் இந்த பைபிளில் நீங்கள் காத்திரு என்கிற இந்த வார்த்தை எபிரேய மொழியிலே அல்லது புதிய ஏற்பாட்டில் விசேஷமாய் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் பரிசுத்தாவியினர் வருவரை இங்கே காத்திருங்கள். இந்த காத்திரு என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் praying with broken heart. ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபம் பண்ணு. அதான் அந்த வார்த்தை, அந்த வேர்டு ஒரு நல்ல வார்த்தை. காத்திரு என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனதை உடைத்து விடு, முழங்கால் போட்டு விடு. அவ்வளவுதான் பிரியமானவர்களே. வேற யார் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது யார் இருக்கிறார்? சொல்லுகிறேன், நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளாலும் முடியாது, ஒரு புருஷனுக்கு மனைவியாலும் முடியாது, ஒரு மனைவிக்கு புருஷனாலும் முடியாது. சில கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முழங்கால் போட்டால் தான் முடியும். அதனால தான் இது நல்ல வசனம். இது நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்துவதாக, உங்களுடைய முழங்கால் உங்களை பலப்படுத்துவதாக, உங்களை ஆசீர்வதிக்கட்டும், பெரிய அளவிற்கு உங்களை கொண்டு போகும். நீங்களும் நானும் நினைக்கவே முடியாது, பார்த்துக்கோங்க, நினைக்கவே முடியாது. நம்ம ஆண்டவரிடத்துல போய் எல்லாத்துக்கும் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டோம்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் லைஃப். அது முற்றிலும் வித்தியாசமானது. அதனால தான்
நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம முழங்கால் போட்டால் தான் அதை ருசிக்க முடியும். அதனாலே நம்ம இன்டென்ஷனலாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். நம்ம அதை பிளான் பண்ணி செய்திடணும். முழங்கால் போடணும்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடணும். நம்ம ஒரு கலப்பம் வந்துட்டுனா ஒரு ஸ்பெஷல் முழங்கால் போடுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிடணும். நிச்சயமாக நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். இது ஆண்டுகிட்ட வைக்கணும். செய்து பாருங்க. நீங்கள் தயவு செய்து பாருங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் முழங்கால் போட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை, காலையில் எழும்புறீங்க முழங்கால் போடுறதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் முழங்கால் போட்டாலும் சும்மா ஒரு கடமுறைக்காக போட்டதாக இருக்கலாம். நம்ம ஒரு அடிக்கடி நம்ம அப்படி ஏதாவது ஒரு நம்ம பெற்றோர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம ஜெபம் பண்ணாமல் வெளியே போகக்கூடாது, ஏதாவது ஒன்றுக்காக நம்மை நாமே சமாதானப்படுத்துவதற்காக நம்ம முழங்கால் போடுவோம் என்றால் இன்னும் குழம்புத்தான் செய்வோம், கலங்கத்தான் செய்வோம். அது ஒரு திட்டவட்டமாக இருக்க வேண்டும், நிச்சயமாக இருக்க வேண்டும். உம்மோடு கூட நான் சாதாரணமாக சரளமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதை உங்களுடைய லைஃப்பில் உள்ள டெய்லி அஜெண்டாவில் நீங்கள் தயவு செய்து பாயிண்ட் நம்பர் 1 வைக்கணும். காலையில் எழும்பின உடனே ஒரு குவாலிட்டி டைம், அட்லீஸ்ட் 1 hour, 1 மணி நேரம் நீங்கள் முழங்கால நின்று அடுத்த 1 month நீங்கள் ஓட்டி பாருங்களேன். அதுக்கு பிறகு அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எத்தனை கலக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய்விடும் தெரியுமா? என்ன கலக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அதனாலே முதலாவது உங்களை என்னையும் பாதர் பண்ணுவது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவோ பகலில் எவ்வளோ நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் காலையில் எழுமுறீங்க, ராத்திரி வரைக்கும் நீங்கள் அங்கங்கே போகிறீங்க. ஆனால் சம்திங் இஸ் பாதரிங் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட், டிஸ்டர்பிங் யுவர் ஸ்பிரிட். அது யாராக இருக்குன்னு தெரியுமா? ஒரு குருவியாக இருக்காது, ஒரு கிளியாக இருக்காது, ஒரு இயற்கையினுடைய மலைகள் மரங்களாக இருக்காது, ஒரு நீரினங்களாக இருக்காது. இந்த பர்சன் ஒன்லி ஒரு பர்சனாக இருக்கும். அது 2-3 ஆட்களாக இருக்கும். உங்களையும் என்னையும் பாதர் பண்ணுறது மனுஷனாக தான் இருக்கும். எப்பவும் நம்முடைய மனதிற்குள்ளே வந்துக்கிட்டு ஒரு அச்சமாகவோ அல்லது ஒரு பயமாகவோ அல்லது நமக்கு ஒரு கஷ்டமாகவோ மனிதன் தான் உங்களையும் எந்த மனிதனையும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலை. அந்த மாதிரி கலக்கங்கள் வரும் பொழுது ஒரு பக்கத்தை பிள்ளைங்க படித்தாலும் நீங்கள் வாசித்தாலும் அந்த பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. உங்கள் மனமெல்லாம் எங்கேயோ கலங்கி போயிடுறது. திடீர்னு யோசிப்பீங்க, நம்ம ஒரு புக்கை வாசிச்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லி. கலங்குதல் பிரியமானவர்களே, மனிதனுக்காக கலங்கவே கூடாது. நான் உங்களுக்கு சாயந்தரம் சொல்ல வர விரும்புகிறேன், எந்த மனுஷனுக்காகவும் நீங்கள் கலங்கக்கூடாது. சகோதரிகள், ஒருவேளை உங்களுடைய கணவன்மார் எப்படி பண்ண தெரியாது. அநேக சகோதரிகளுடைய கணவன்மார்கள் குடிகாரலாக இருக்காங்க, மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் மனைவியினுடைய இருதயம் எப்படி கலங்கன்னு யோசித்து பாருங்க. என்ன செய்கிறது? முழங்கால் போடுங்க, ஆண்டுகிட்ட உங்கள் மனசை ஊற்றுங்க, வேற ஒன்றும் சொல்லாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, அவரை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லாதீங்க, உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொல்லாதீங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அதை ஆண்டவர்கிட்ட போய் மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவர் மாற்றிடுவார். அதை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களை கலங்கம் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களை கலங்கம் பண்ண முடியும், உங்களிடத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபர் உங்களை கலங்க பண்ண முடியும், உங்கள் வீட்டில் உங்கள் பையனே உங்களை கலங்க பண்ண முடியும், உங்கள் மகளே உங்களை கலங்க பண்ண முடியும். பிரியமானவர்களே, ஆனால் பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. நம்ம தான் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம், நம்ம பையங்களை நல்லா சாப்பாடு போட்டு நல்ல உடை கொடுத்து எல்லாம் வளர்க்குறோம். ஒரு அளவுக்கு மேலே வந்த உடனே எனக்கு தெரியாது உங்களுடைய குடும்பங்கள் எப்படியோ, சில குடும்பங்களில் பையங்க அம்மாவை அடிக்கிறாங்க, மனைவியை புருஷன் அடிக்கிறாரு. அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படி பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி கட்டுறவர். உங்களுக்கு மனுஷ பயமே வரக்கூடாது. நீங்கள் நல்லா ஒரு ஒர்க் பிளேஸில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜெலசி, உங்களை எப்படியாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி, அதான் மனிதனுடைய இது. ஒரு மனுஷன் நல்லா வர்றது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. பிரியமானவர்களே, அப்படி வரும் பொழுது நீங்கள் பேசாமல் ஜெபம் பண்ணுங்க. அதை உங்கள் மனசில் எடுக்காதீங்க. பயப்படாதீங்க. நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக கடிதம் எழுதலாம், கையெழுத்து போடாமல் கடிதம் எழுதலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது. இதுதான் உங்கள்கிட்ட தைரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன், தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வசனம் தெரியும். மத்தேயு 10:28 வருது. அந்த வசனத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு we should never get afraid of any man, any woman.
பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. 150 சங்கீதங்கள் இருக்கிறது. தாவீது அரசன் எழுதின சங்கீதம் அநேகர் சொல்கிறபடி 87 என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 43வது சங்கீதத்தை பார்த்துக்கிட்டா அது ஒரு விசேஷமான சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தலைப்பு எழுதப்படலை. ஆனால் அநேக வேத சாஸ்திரிகள் சொல்கிறாங்க இந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டது என்று. யோனத்தான், அதாவது சவுலினுடைய மகன், சவுலின் இடத்துல வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 20வது அதிகாரத்தை சொல்லுகிறாங்க. அதாவது யோனத்தான் வந்து தாவீதின் இடத்துல வந்து எங்கள் அப்பா உன்னை கொல்ல போறாருன்னு சொல்கிறான். நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே நடமாடாத, எங்கேயாவது தலைமறைவாயிரு. அந்த டைமில் அவர் எழுதுறாரு, அவங்க அப்பா தாவீது அவள் மகளை கட்டின மருமகன், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி கொடுத்தவன். இல்லைன்னா சவுல்னு ஒருத்தன் இருந்திருக்கவே மாட்டான். இவனை வச்சு தான் அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். ஆனாலும் பாருங்க பிரியமானவர்களே, மெத்தையில் ஏறின பிறகு ஏணியை தட்டி விடுவார்கள். உங்கள் மூலம் அநேகர் நன்மைக்கு மேலாக வந்திருப்பார்கள். அவர்கள் மேலே வந்த பிறகு உங்களை மறந்து விடுவார்கள். மறந்து விட்டாலும் பரவாயில்லை, உங்களை தொலைத்து கட்ட விரும்புவார்கள். பயப்படாதீங்க, பயப்படாதீங்கள். மனுஷனுக்கு கருத்து பயப்படவே கூடாது பிரியமானவர்களே. அதுக்குனால இந்த சாயங்காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரிகள் உங்கள் கணவன்மாருக்காக, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறவர்களாக இருந்தால், பிள்ளைகள் உங்கள் தகப்பன்மார் தாய்மாரை குறித்து பயப்படுகிறவர்களாக இருந்தால், வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஆளை பற்றி பயப்படுகிறவர்களாக இருந்தால், இன்றைக்கு இரவிலே புட்ட ஃபுல் ஸ்டாப், முழங்கால் போடுங்க. மனுஷனுக்கு பயப்படாதேங்க. அதை ஆண்டவர் அவர் மூலமாக கொடுத்துருக்காரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி தாவீதுக்கு இந்த வசனத்தை எழுத சொல்லி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. காரணம் மனிதன், அந்த மனிதனுடைய பெயர் சவுல். அவன் ஏன் இவனை கலக்குகிறான்? அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதிக நேரம் இல்லாதனாலே நான் சில வசனங்களை தாளிலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனம். ஏன் சவுல் வந்து தாவீதை கலக்குகிறான்? காரணம் என்ன? ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலக்கியது. பிரியமானவர்களே, உங்களை கலக்குகிறவர்கள் யார்? பொல்லாத ஆவியினால் கலக்கப்படுகிறவர்கள். அதனாலே தான் நீங்கள் பயப்படக்கூடாது. பொல்லாத ஆவி உள்ளவர்கள் உங்களை கலக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அது தப்பு. பொல்லாத ஆவி உள்ளவர்கள் தான் மற்றவர்களை கலக்குவார்கள். பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் மற்றவர்களை கலக்க மாட்டார்கள். மற்றவர்களை பலப்படுத்துவார்கள், கட்டுவார்கள், உற்சாகப்படுத்துவார்கள், ஆசீர்வதிப்பார்கள்.